விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு டி சிவசக்தி வேலன். விவசாய பட்டதாரி மட்டுமல்லாமல் அவர் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். தன்னுடைய விவசாய பட்டப்படிப்பை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் முடித்துவிட்டு பல்வேறு வேளாண் நிறுவனங்களில் பணிபுரிந்து அந்த அனுபவத்தின் அடிப்படையில் விவசாயத்திற்கு தேவையான இடுபொருட்களான பூச்சி மருந்துகள், பூஞ்சான மருந்துகள், களைக்கொல்லிகள், பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் போன்ற இடுபொருள் விற்பனை சந்தையில் ஈடுபட்டு இன்று அவரே அந்த வேளாண் இடுபொருட்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்து இன்று சிறந்த முன்னணி நிறுவனமாக தமிழகத்திலிருந்து செயல்பட்டு வருகிறார். அவருடைய வேளாண் அனுபவங்களை இன்று நாம் விவசாயிகளுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா வேளாண் இடுபொருள் விற்பனையிலேயோ வேளாண் இடுபொருள் உற்பத்தியில நீங்கள் அனுபவம் பெற்றவர். இந்த வேளாண் இடுபொருளான பூச்சி மருந்து, பூஞ்சான மருந்து, இந்த மருந்துகளில் முக்கோணம் போட்டு ஒரு படம் போட்டிருக்காங்க. அதில் சிவப்பு முக்கோணம், மஞ்சள் முக்கோணம்லாம் கலர் கலராக போட்டிருக்காங்க. இது விவசாயிகளுக்கு என்ன சொல்ல வருது? இதனால அந்த பூச்சி மருந்துலையோ பூஞ்சான மருந்துல இந்த முக்கோணம் போட்டிருக்காங்க. அதாவது 4 வகையான விஷ குறியீடுகள் ஒவ்வொரு பாட்டில்லையும் இருக்கும். இந்தியாவில் 4 வகையான குறியீடுகள் கொடுத்துருக்குறாங்க. அதுல சிவப்பு முக்கோணம் அப்படிங்கிறது அதிகபட்ச விஷத்தன்மை கொண்ட பூச்சிக்கொல்லி என்பதற்காக அந்த சிவப்பு முக்கோணத்தை காட்டியிருக்கிறாங்க. அடுத்தது மஞ்சள் முக்கோணம், அது அதை விட குறைவான விஷத்தன்மை கொண்டது அப்படிங்கிறதுக்காகவும். அதுக்கு அடுத்தது நீல நிற முக்கோணம், அதை விட குறைந்த விஷத்தன்மை கொண்டது எனவும். அதற்கு அடுத்தது பச்சை முக்கோணம் கொண்டது, அதை விட குறைந்த விஷத்தன்மை கொண்டது அப்படிங்கிறதாகத்தான் இதை கிளாசிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த குறைஞ்ச விஷத்தன்மைனா இப்போ பூச்சிகள் மேல குறைஞ்ச அளவில் தான் கேட்குங்களா? குறைஞ்ச விஷத்தன்மைனா சரியா கொள்ளாதா? அப்போ ஊதா கலர் குறைஞ்சதுன்னு சொன்னீங்க. அது அந்த பூச்சிகளை குறைந்த அளவில் தான் கொள்ளுமா, கட்டுப்படுத்துமா? அதாவது இதனுடைய குறியீடுகளுடைய நோக்கம் பயன்படுத்துறவங்களுக்கு புரிதல் வேணுங்கிறதுக்காகத்தான் இந்த குறியீடுகளுடைய நோக்கம் கொடுத்துருக்காங்க. பயிர்களுக்கு கொடுக்கும்போது சிவப்பு முக்கோணம் கொண்டதை கொடுத்தா நல்ல ரிசல்ட் வரும் அப்படிங்கிற ஒரு தன்மை இதுல நம்ம எடுத்துக்க முடியாது. பயன்படுத்துவோர் யாரு? பயன்படுத்துவோர் விவசாயி பயன்படுத்துறாரு. அதை தெளிக்கிறதுக்கு மருந்து தெளிப்பவர்கள் அதுல ஈடுபடுறாங்க. இப்போ அவங்கெல்லாம் அது ஈடுபடும் போது இது அதிக விஷத்தன்மை கொண்டதுனால அவங்க பாதுகாப்பா அதை கையாளணுங்கிறதா நோக்கம். அதனால இது அதிக விஷத்தன்மை கொண்டதுங்கிறதுக்காக பூச்சிக்கு அடிச்சா அந்த பூச்சி எல்லாம் செத்து போயிடும், சூப்பரா கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிற ஒரு கணக்கு நம்ம எடுத்துக்க கூடாது. அதாவது உதாரணத்துக்கு நான் ஒரு மருந்தையும் நான் சொல்லிடுறேன். குளோரன்ட்ரானிலிப்ரோல் என்று ஒரு பூச்சிக்கொல்லி, லேட்டஸ்டா வந்த ஒரு பூச்சிக்கொல்லி. சாகாம அடம்பிடிக்கக்கூடிய கத்திரியில இருக்கக்கூடிய ஒரு புழு இருக்குது, லூசினோடஸ்ன்னு சொல்லக்கூடிய காய் புழு. அது கட்டுப்படுத்துறது ரொம்ப சிரமம். ஆமா, விவசாயிகள் அனுபவத்துல கத்திரியில காய்ப்புழு கட்டுப்படுத்துறதுக்கு தொடர்ந்து மருந்து தெளிச்சுட்டே வராங்க. அதிக செலவு அதுக்கு தான் பண்றாங்க. ஆனா பச்சை முக்கோணம் கொண்டது இந்த குளோரன்ட்ரானிலிப்ரோல் அளவு பாத்தீங்கன்னா மிக மிக குறைந்த அளவுல இந்த மருந்து கத்திரியில இருக்கக்கூடிய அந்த சொத்தக்காய் வருது இல்லைங்களா, அதுக்கு கண்ட்ரோல் பண்ணும். பச்சை முக்கோணம் கொண்டது. அப்போ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, மருந்து அதுல இருக்கக்கூடிய அந்த முக்கோணங்களை அடிப்படையாக வச்சுக்கிட்டு பூச்சிக்கு சூப்பரா செயல்படும் அப்படிங்கிற எண்ணங்கள்ல இருந்து நீங்க அதை மாறுபடணும். அது பூச்சிகளுக்காக அல்ல, பயன்படுத்துவோருக்கு கொடுக்கப்பட்ட காசன் சிம்பல். நன்றி சார். நன்றி, வணக்கம்.